இப்போ நம்மளுக்கு உடம்பு முடியல, அப்பா இல்லை, இப்போது இந்த மாதிரி அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ப்ரெஷருமே ஒரு ரீசனாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு அப்பா இறக்குறாங்க, தனக்கு ஹெல்த் ப்ராப்ளமு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அப் அண்ட் டவுன் அவங்க அத்தனை மாதம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது இப்போது டாக்டரை பொழைச்சிட்டாரு. ஓகே, அண்ட் டாக்டர் அப்படின்னு வரும்போது என்ன செய்கிறாங்க, இத்தனை டாக்டர்ஸ் வந்து அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே இதை டாக்டரை பார்த்து பண்ணுறாங்க. சரி, ப்ரொட்டஸ்ட் பண்ணுற எல்லா டாக்டர்ஸ் அவங்களுடைய மனநிலையை நான் கேட்குறேன். இது வந்து ஒரு டாக்டர்னாலும் அவருடைய பர்சனாலிட்டி, அவர் எப்படி இந்த பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணார், எப்படி இந்த அட்டெண்டரை ஹேண்டில் பண்ணாருன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது தனி அது தனி, ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி டாக்டர்ஸ்க்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்ம இதை பொதுவாக கொண்டு போயிட்டோம்னா, இப்போ டாக்டர்ஸ் வந்து எல்லாமே தெரியும் தான் அவங்களுக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதா, நாங்கள் எத்தனை பேஷண்ட்ஸை பார்க்குறோம். எஸ், பேஷண்ட்ஸை பார்க்குறீங்க, ஆனால் விக்னேஷ் வந்து அவருடைய மனநிலை, அவருடைய பர்சனல் ப்ரெஷரு, பர்சனல் ஆங்கரில் டாக்டரை தாக்குறாங்க அப்படின்னா, டாக்டர்ஸ் அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷரில், தனிப்பட்ட டென்ஷனில் பேஷண்ட் கிட்ட அப்படி ஹேண்டில் பண்ணுறதும் தப்பு தானே. இப்போ ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்காங்க, இப்போ அவங்க பிரதர்ஸ் இருக்காங்க, அவனால் ஒரு மாத்திரை போடலனாவே வந்துட்டு நைட்டு வீசிங் வந்துடும், அவரே வந்துட்டு அப்படி ஒரு டிசீஸை வந்துட்டு கோத்ரூ பண்ணிட்டுருக்காரு. அப்படிங்கும்போது இவரோட இப்போ அவங்களுக்கே கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஒரு மெடிக்கேஷன் இருக்காங்க, அப்படிங்கும்போது மேக்ஸிமம் அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கணும், அவங்க இந்த மாதிரியான ப்ரெஷரை வந்துட்டு எடுத்துக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ அப்பா இறந்துருக்காரு ஒரு பக்கம், அம்மாவுக்கு வந்துட்டு கீமோ கொடுத்துருக்காங்க, அந்த கீமோ வந்து செட் ஆகலை, அவங்க சஃபர் ஆகிறாங்க, இப்போ ஆக்சிஜன் இல்லாமல் அவங்களால வந்துட்டு சர்வைவே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சினோரியோ வந்து, இப்போ நம்மளுக்கு உடம்பு முடியல, அப்பா இல்லை, இப்போது இந்த மாதிரி அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ப்ரெஷருமே ஒரு ரீசனாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹார்ட் பேஷண்ட்டு இப்போது அவருக்குமே ஒரு லைஃப் த்ரெட்னிங் மாதிரி அவர் மைண்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஆன்சைட்டி, நார்மலாகவே இது ஆன்சைட்டியை உருவாக்கும், ஆன்சைட்டி ஆஃப் ஹெல்த்து அப்படின்ற மாதிரி இது. அப்போது அந்த ஆன்சைட்டி அம்மாவுக்கும் ஏதாவது நடந்துருமோன்றது வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ தனக்கும் சரியில்லை, நம்ம இல்லைன்னா அம்மாவை யார் பார்த்துப்பாங்க, ஓகே, நம்ம இருக்கும்போதே அம்மாவை சரி பண்ணிடணும், எப்படியாவது ஹெல்ப் பண்ணி அட்லீஸ்ட் நம்ம தம்பிங்களுக்கு அம்மா இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் போகும். மனசில் தோன்ற எண்ணங்கள், இதனால் வர நம்மளுடைய எமோஷன்ஸ், அது கோவமோ இல்லை நம்பிக்கையோ இல்லை பரவாயில்ல ஜெயிச்சு காட்டலாம், சேலஞ்ச் பண்ணிடலான்ற ஒரு தைரியமோ, இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணுறது தான். அது இன்னொன்று அந்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு கொடுக்குற வலியோடைய இன்டென்சிட்டியும் இருக்குது. ஸோ சுற்றி ஒரு மனுஷனுக்கு அப்பா இறக்குறாங்க, தனக்கு ஹெல்த் ப்ராப்ளமு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அப் அண்ட் டவுன் அவங்க அத்தனை மாதம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஃப்ரஸ்ட்ரேஷன், இன்னும் சரியாகலை, கடைசியில் வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு, இது கூட நமக்கு தெரியலையே அப்படின்ற ஒரு ஏமாற்றம் வரும்போது, இனிமேட்டு நம்ம அம்மா நம்மளோட இருக்க முடியாதோ, இந்த ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு தான் இனிமேட்டு இருக்கணும்னு அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க சொல்லும்போது, அந்த பையனுக்கு ஏற்பட்ட ஒரு வலி, ஒரு வேதனை, அது ரொம்ப கோவன்றதை விட அது அதிகமான வெறுப்பு, அந்த பர்டிகுலர் டாக்டரோடைய அந்த ஒரு அலட்சியமாக அந்த பையன் எடுத்து அவர் வந்து குவெஸ்டன் பண்ணியிருக்கார். ஓகே, அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் கத்தி எடுத்துகிட்டு வரல, ஃபஸ்ட்டு அவர் டாக்டர்கிட்ட வந்து பேசியிருக்கார். ஸோ அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றது மக்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த இடத்துல அந்த டாக்டருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக அந்த டாக்டரையும் விக்னேஷையும் வச்சு நம்ம பேசணும். பேசி அவங்க வந்து இப்போது டாக்டரை பொழைச்சிட்டாரு, ஓகே, அண்ட் டாக்டர் அப்படின்னு வரும்போது என்ன செய்கிறாங்க, இத்தனை டாக்டர்ஸ் வந்து அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே இதை டாக்டரை பார்த்து பண்ணுறாங்க. சரி,
இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுற எல்லா டாக்டர்ஸ் அவங்களுடைய மனநிலையை நான் கேட்குறேன். அவங்க இப்படி ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வந்திருந்தா இதே மாதிரி அலட்சியமாக பதில் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து நாளைக்கு நமக்கு நடந்துடக்கூடாது, இதே மாதிரி டாக்டர்ஸை யாரும் பண்ணிடக்கூடாது, என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இவர் பர்டிகுலராக எப்படி வந்து ட்ரீட் பண்ணாரு, என்ன மாதிரி இவர் நடந்துக்கிட்டாருன்றது பர்சனல். இது வந்து ஒரு பர்சனல், ஒரு டாக்டர்னாலும் அவருடைய பர்சனாலிட்டி, அவர் எப்படி இந்த பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணார், எப்படி இந்த அட்டெண்டரை ஹேண்டில் பண்ணாருன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது தனி அது தனி, ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி டாக்டர்ஸ்க்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்ம இதை பொதுவாக கொண்டு போயிட்டோம்னா அப்போ பாலாஜி டாக்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவர் அங்கே ஏதாவது மிஸ் பண்ணிட்டாரான்றதை பார்க்குறதுக்கு மறந்துடுவோம். எஸ், கண்டிப்பாக. அவர் தனிப்பட்ட முறையில் ஏதாவது செஞ்சுருந்தாரா, அவர் எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணாருன்றத நம்ம வந்து நம்மளுடைய கண்ணில் இருந்து டைவர்ட் ஆகிடுது. இப்போ விக்னேஷ் சைட்லேருந்து பேஷண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் டாக்டர்ஸ் பார்த்துக்க முடியாதுன்னா சொல்ல முடியாது. பிகாஸ் பேஷண்ட்ஸ்க்கு டாக்டருடைய ட்ரீட்மெண்ட் தேவை. கண்டிப்பாக டாக்டர்ஸை ஸ்டாப் பண்ணலாம், பட் பேஷண்ட்டுக்கு ஸ்டாப் பண்ண முடியாது. பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணோன்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய பேருடைய மனநிலை இதில் அடங்கியிருக்குன்னும் போது இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ரொம்ப பொதுவாக்காமல் அதை பர்சனலைஸ்டாகவே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அந்த ஃபேமிலியோட மனநிலை வந்து ரொம்ப இப்போது இதுவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்க முடியும், அதே மாதிரி அந்த டாக்டர்ஸ்க்கு என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுன்றதை பண்ணி நிறைய அந்த ஹாஸ்பிட்டலோடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்கிற ஒரே விஷயம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த ப்ராசஸ், அந்த டைமிங், எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க, எங்கெங்கே அந்த ஒரு ஹேண்டியை, அதாவது நான் ஒரு ஸ்கேன் எடுக்கிறேன்னா அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா ஸ்கேன் இருக்கும். பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதுக்குன்னு ஒரு ஃப்ளோர் இருக்குது, அதுக்காக அவங்க போகணும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனை தவிர்க்கலாம். அண்ட் மெயினாக டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட எப்படி ஹேண்டில் டாக்டர்ஸ் வந்து எல்லாமே தெரியும் தான் அவங்களுக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதா, நாங்கள் எத்தனை பேஷண்ட்ஸை பார்க்குறோம். எஸ், பேஷண்ட்ஸை பார்க்குறீங்க, ஆனால் அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் பேட்டர்ன் இருக்குல்ல, ரொம்ப வருஷம் பேஷண்ட்ஸை பார்த்து 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 அவங்களுக்கு வந்து இது ஒரு விஷயமாப்பா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு. பட் எல்லா டாக்டர்ஸ்க்கும் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அவங்க பேஷண்ட்டாக இருந்தாலும் அந்த பர்சன் அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கலாம். அங்கே ஒரு இமோஷன் கனெக்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாது. அதை மிஸ் அவுட் பண்ணிட்டோம்னா தான் இங்கே இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலையை அனலைஸ் பண்ணி அவங்க வந்து அவங்கள வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் என்னுடைய 100வது பேஷண்ட்டாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு அவங்க ஒரே தகப்பன், தாய், இல்லை மனைவி, கணவன், இல்லை குழந்தையாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள பேஷண்ட்டாக மட்டும் பார்க்காம அந்த குடும்பத்தில் ஒரு பர்சனாக பார்த்து கொஞ்சம் அந்த இமோஷன்ஸ்க்கு நம்ம மதிப்பு கொடுத்தோன்னா ரொம்ப கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக உங்களுக்கு பதில் சொன்னோம்னா எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். கரெக்ட். ஓகே அக்கா, நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து எனக்கு இன்னொரு விஷயம் மட்டும் தோணுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர்ஸ்க்கு மேக்ஸிமம் எல்லா விஷயமே தெரியும். இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெடிக்கேஷன் கொடுக்கணும், இல்லை இது ஒர்க் அவுட் ஆகணும், ஒரு டோஸ் ஏற்றலாம் அப்படிங்கிற நாலேஜ் வந்துட்டு அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு தான் அவங்க படிக்கிறாங்க, டாக்டருக்கு வாங்கியிருக்காங்க. பட் இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு 50லேருந்து ஒரு 100 ஓபி பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இப்போ அவங்களுக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அவங்களுக்குமே வந்துட்டு என்னடா இது அப்படிங்கிற ஒரு விரக்தி வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கும். அதோட வெளிப்பாடாக கூட வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்துட்டு கண்டிச்சு பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு தெரியாத நாங்கள் பார்த்துக்குறோம், சொல்கிறது மட்டும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டாக்டர்ஸுக்கு இப்போ இவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கும்போது டாக்டர் கவுன்சிலிங்லேருந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் செக்ஷன், ஓகே நீங்கள் ஹெல்த்தியாக தான் இருக்கீங்களா, உங்களோட மைண்ட் பீஸ் வந்துட்டு ப்ராப்பராக தான் இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு செக் பண்ணால் இது எந்த அளவுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, டாக்டர்ஸ்க்குமே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் செஷன்ஸு, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த ஒர்க் ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கவுன்சிலிங் வைக்கணும். எஸ், அது ரொம்ப முக்கியம். இப்போது விக்னேஷ் வந்து அவருடைய மனநிலை, அவருடைய பர்சனல் ப்ரெஷரு, பர்சனல் ஆங்கரில் டாக்டரை தாக்குறாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷரில், தனிப்பட்ட டென்ஷனில் பேஷண்ட் கிட்ட அப்படி ஹேண்டில் பண்ணுறதும் தப்பு தானே? கண்டிப்பாக.
ஸோ ப்ரொஃபஷனல் அப்படின்னு வரும்போது உங்களுடைய ப்ரெஷர் உங்களுக்கு தெரிஞ்சு தான் யூ கம் டு திஸ் ப்ரொஃபஷன். எஸ். இன்னொன்று, அப்படி ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அது எப்படி வந்து டாக்டர்ஸ்க்கு ப்ரெஷரைஸ், ஏன்னா டாக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். எஸ். அப்போது ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும், அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை அவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ டாக்டர்ஸ்க்கும் மென்டல் ஹெல்த் டேக்கிங் கேர் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம், அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குன்னா அவங்க போய் யார்கிட்டையாவது அந்த மேனேஜ்மெண்ட்லேயே அவங்க வந்து சைக்காலஜிஸ்ட்டோ சைக்காட்ரிஸ்ட்டோ கவுன்சிலிங்க்கு தனியாக ஒரு பர்சனை வச்சு டாக்டர்ஸ் எப்போ வேணாலும் போய் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு அவங்கக்கிட்ட போய் பேசலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க ரெடி பண்ணாங்க. அப்படி ஒரு கவுன்சிலிங் பேட்டர்னோ இல்லை ஒரு கவுன்சிலிங் செல் மாதிரி, ஆமாம், ஒரு கவுன்சிலிங் செல் மாதிரி அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எனி டாக்டர்ஸ் கேன் கோ அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குன்னு போய் பேசுகிறதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து உருவாக்கி அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸு வராத மனுஷன் யாருமே கிடையாது. கண்டிப்பாக. ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணும், அது வந்து எனக்கு ஹெல்ப் பக்கத்துலேயே இருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட் தெரிஞ்சதுன்னா அவங்க போய் அதை அப்ரோச் பண்ணலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆல்சோ இஸ் ரெஸ்பான்சிபிள். அவங்களும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத முக்கியமாக எடுத்துக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கெல்லாம் நிறைய கவுன்சிலிங்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் செஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில், ஏன்னா பேஷண்ட்ஸ் ஃப்ளோ ஜாஸ்தி, கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும், கண்டிப்பாக ப்ராப்ளம். ஏன்னா படிக்காத பாமர மக்கள் வந்து கேள்விகளுக்கு அவங்களுக்கு புரியாது நம்ம சொல்கிறது. அவங்களால அவங்க வந்து இதை இப்படி இங்கே போமா அப்படின்னு சொன்னால் எங்கே சார் போகிறது எனக்கு தெரியல சார்ன்னும் போது நம்ம அந்த இடத்துல இல்லை அப்படி போயிட்டு அப்படி போங்க, அப்படி போகணுமா சார், அப்படிதாம்மா அப்படின்னு டக்குன்னு அடுத்தது வருது. ஏன்னா அடுத்தது க்யூவில் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஸ்பான்ஸ் தான். பட் இப்படி போமானோடனே அவங்க என்ன சார், என்ன இது நம்ம தெரியாததுனால தானே கேட்டோம், இவங்க என்ன இப்படி கத்துறாங்க. ஸோ இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்காது. இது வந்து எனக்கு என்னுடைய பிரச்சனை தான் முக்கியம், எனக்குன்னா எனக்கு தான்ன்றது. பட் இது வந்து ஒரு பொது நலம் அப்படி கருதி பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன கரெக்டாக போய் சேரணுமோ அதை நீங்கள் சேர்த்துட்டீங்க, அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கொடுத்துட்டீங்க, இதுதான்ப்பா ப்ராசஸ், இதுதான்ப்பா ட்ரீட்மெண்ட், இப்படி தான்ப்பா இருக்கும், இதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் இப்படி இருக்கும், உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னால் பெட்டராக இருக்கும். ஸோ இதை இன்னும் ஹேண்டில் பண்ணல. ஏன்னா இது சைக்கலாஜிக்கலாக பார்த்தா கோபத்தினால, அவங்களுடைய மனநிலை டிரான்சிஷனால், அவருடைய அந்த சூழ்நிலைகள், இது எல்லாமே தான் அதை கொண்டு வந்து அவருக்கு டாக்டர்கிட்ட தனிப்பட்ட முறையில் எந்த கோபமும் இருக்கிறதா இல்லை. இது வந்து தனி நபருடைய கோபத்தின் கிடையாது. இது ஒரு கலெக்டிவ் சிச்சுவேஷன்ஸ், அவங்க அம்மாவுடைய பிரச்சனை, டாக்டருடைய ரெஸ்பான்ஸு, அவர் ஒழுங்காக கொடுக்காத இன்ஃபர்மேஷன்ஸ், இது எல்லாமே தான் முக்கியமாக அவங்க அப்பா இறந்ததும் அவர் க்ரீஃபில் இருக்கிறதும் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த பையனை அப்படி தூண்டியிருக்கும். ஓகே. இதுக்கு மேலே இப்போ போலீஸ் ஹேண்டில் பண்ணணும், இல்லை வந்து எந்த மாதிரியான கவுன்சிலிங் செக்ஷன் வந்துட்டு விக்னேஷ் அவர்களுக்கு கொடுத்தா அவரோட லைஃப் வந்துட்டு இதுக்கு மேலே ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கு போகும்னு நினைக்கிறேன்? ஃபஸ்ட்டு க்ரீஃப் கவுன்சிலிங் கொடுக்கணும். அதாவது அவங்க அப்பாவுடைய அந்த ஒரு இறப்பை வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து தாங்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணி வந்திருக்காரா, இல்லை அந்த ப்ராசஸ், ஏன்னா அதுக்குள்ளேயே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது அது ஒரு ப்ராப்பராக அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பயத்தோடு தான் இன்னும் அவங்க இருந்திருப்பாங்க. அடுத்தது அவருடைய உடல்நிலை, அதனால ஆன்சைட்டி கண்டிப்பாக அவருக்கு இருந்திருக்கும். ஸோ ஆன்சைட்டி கவுன்சிலிங் அவர் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த நோயோடைய தெளிவான ஒரு புரிதல் அவங்களுக்கு கொடுத்து அவங்க என்ன மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம்க்கு வந்து அவங்க அம்மாவையும் சரி அவங்களையும் சரி அவங்க அம்மாவை எப்படி அவர் பார்த்துக்கணும், என்ன மாதிரியான வந்து கைடன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும், இன்னும் ஃபர்தராக அந்த ஃபேமிலிக்கே நிறையவே தேவைப்படும். ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸும் ப்ராப்பர் சப்போர்ட்டும் கொடுத்தாலே இந்த சூழ்நிலையிலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு. ஸோ அதனால் ஒரு இன்சிடெண்ட்லேயும் எப்போவுமே நம்ம வந்து கஷ்டப்பட்டாங்க, அது கொண்டுட்டாங்க, இந்த மாதிரி நிறைய நீங்கள் இந்த கிரிமினல்ஸ்லாம் போய் பேசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. அக்கா, இப்போ இந்த சுச்சுவேஷன் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம், யூடியூப்பில் வந்துட்டு பார்க்குறோம், அப்படிங்கும்போது ஒரு நார்மல் மக்களாக இப்போ நம்மளுக்கும் அந்த கேஸுக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் வந்துட்டு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கேஸ் நம்ம படிக்கும்போது அதை நாம் எப்படி வந்துட்டு கன்சியூம் பண்ணிக்கணும்? இதில் நம்ம கனெக்ஷன் இல்லைன்னாலும் இப்போ நம்ம விக்டம் பார்த்தோம், அதே மாதிரி டாக்டருடைய அந்த இது பார்த்தோம். இப்போது மக்களுக்கும் ஒரு மனநிலை இதனால் உருவாகும்.
நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது போல் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பயம், பதட்டம், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகிறதுக்கே பயம். இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா இது வந்து தேவையில்லாத ஆன்சைட்டி வந்து மக்களுக்கே கொடுக்குது. ஓகே. ஸோ நாளைக்கு இது மாதிரி நமக்கு நடந்துருமோ, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பார்க்காம ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலேயும் இது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் போது மக்களுடைய மனநிலையும் இதனால் பாதிக்கப்படுது. அவங்களுக்கும் ஒரு கோபம் வருது, அவங்களுக்கும் ஒரு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, அவங்களுக்கு ஒரு பயம் வருது, அவங்களுக்கு தன்னுடைய ஹெல்த்து சின்னதாக எதனா ஆனால் கூட ஐயோ நம்மளுடைய இந்த மெடிக்கல் சிஸ்டமெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு நோய் வந்தாலே பிரச்சனை போல் இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு நாள் அவங்களுடைய ஒரு நார்மல் லைஃப்பை வந்து இது பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது. மக்கள் யாருமே இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம், இது இங்கே பயப்படக்கூடாதுன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுவும் பொதுவான பதில் தான். ஓகே. இப்போ நான் அதை பார்க்குறேன்னா எனக்குமே அந்த பயம் இருக்குது. ஓ இது மாதிரி எதுனா நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த பயம் ஃபஸ்ட்டு எனக்கும் தான் வருது. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனில் போய் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேஷண்ட் வரும்போது இது ஒரு பேஷண்ட் தானே இப்படி அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம மனசை அப்படி சமாதானப்படுத்திக்க தான் முடியுது. பட் வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ டாக்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து உயிரை காப்பாற்றுற ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும்போது அவங்கள அதிகமாக மக்கள் நம்புகிறாங்க. அந்த அதிக நம்பிக்கை தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதிக கோபம் அவங்க மேலே பிரதிபலிக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாலே, இப்போ வந்து இந்த டாக்டர்ஸ் நிறைய கிளினிக் வச்சுருப்பாங்க, இல்லை அவர் கூட கிளினிக் வச்சுருக்கலாம். ஸோ ஒரு டாக்டர் அவங்க எப்படி எல்லா இடத்துலையும் நடந்துக்கிறாங்கன்றது முதல்ல அவங்களே அனலைஸ் பண்ணணும். நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடந்துக்கிற மாதிரி தான் என் கிளினிக்கில் நடந்துக்கிறேன்னா, என் கிளினிக்கில் நடந்துக்கிற மாதிரி தான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நடந்துக்கிறேனான்றது அவங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க அப்படி தான் எல்லா இடத்துலையும் நான் இப்படி தான் நடந்துப்பேன்னா ஓகே, அது உங்களுடைய டைப் ஆஃப் ஹேண்ட்லிங் பேஷண்ட்ஸ். பட் அவங்க இதே மாதிரி தான் நடந்துப்பாங்களா அப்படின்ற குவெஸ்டின் வருது இல்லை? யார் கேட்டாலும் அப்படிதான் சொல்லுங்க. இப்போ நான் என்ன கேட்டாங்கன்னா நிச்சயமாக அவர் அப்படி நடந்துக்குமே. இப்போ அவருக்கு ஒரு கிளினிக் இருந்துச்சுன்னா அவருக்கு வர பேஷண்ட்ஸ் அவர் இப்படி நடத்துவார் அப்படின்னு கேட்டால் 100% நோ. அப்படின்னும் போது எதனால் அவர் அப்படி நடந்துக்கிட்டார், அவருக்கான ப்ரெஷரா, அவருக்கான ஸ்ட்ரெஸ்ஸு எதுவாக இருந்தாலும் சரி, அதை முதல்ல சரி பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் ரெடி பண்ணணும். அதே மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ, இப்போ நடந்துக்கிட்ட அவங்க அம்மாவுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணுமோ அதை உடனே வந்து அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்ல ஒரு இதுவாக இருக்கும், தீர்வாக இருக்கும். அடுத்தது மக்களும் இதை வந்து உங்களுக்கான பயம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இதை வந்து நீங்கள் உங்களுடைய ரொம்ப உங்கள் மனசுக்கு எடுத்துட்டு அதை ரொம்ப பதட்டமாகி தேவையில்லாமல் உங்களுக்குள்ள ஒரு ஆன்சைட்டியை கொண்டு வராமல் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வரணும்னு நீங்கள் எல்லாம் வந்து சஜஷன்ஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும். வேறு பெருசாக இது இமோஷ்னலாக கொண்டு போய் ரொம்ப ஒரு கோபம், வெறித்தனம் அது இதுன்னு கொண்டு போகாமல் எடுத்த உடனே எல்லாத்துக்குமே தடை போடுறதுன்றலாம் இல்லாமல் பொதுவாக இதை யோசித்து என்ன இது இனிமேட் நடக்காமல் இருக்க எப்படி வந்து இதிலேருந்து ஒரு எஃபெக்டிவாக நம்ம வேறு விஷயங்களை மாற்றிக்கலான்றத மேனேஜ்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு, பேஷண்ட்ஸும் பொதுமக்களும் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வுகளை கண்டுபிடிக்கலாம். ஓகேக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கேஸை பற்றி யாருமே வந்துட்டு இவ்வளோ டீட்டெயிலாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டாங்க. அது இதுக்கு பின்னாடி இருக்குது சைக்காலஜிக்கல் திங்கை பற்றி வந்துட்டு யாருமே பிரித்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை எங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.